சுனாமி பேரலை தாக்கி 11 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அதன் தாக்கம் பாதிக்கப்பட்டவர்களை விட்டு இன்னும் நீங்கவில்லை. நாகை மாவட்டத்தில் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்த குடும்பங்கள் பல இன்னும் உறைவிடமின்றி வசித்து வருகிறார்கள். 2004ஆம் ஆண்டு இதே நாளில் கடற்கரையோரங்களில் எழுந்த சுனாமி பேரலையின் தாக்கம் இத்தனை ஆண்டுகளை கடந்த பின்னும் பாதிக்கப்பட்டவர்களின் மனதை விட்டு நீங்கவில்லை. நாகை மாவட்டம் நாகூர் சில்லடி கடற்கரையொட்டிய பகுதிகளில் வசித்தவர்களின் வீடுகளை சுனாமி பேரலை வாரிச் சுருட்ட செய்வதறியாமல் நின்றனர் அப்பகுதி மக்கள். நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் தவிச்சிட்டு போய் பிள்ளை குட்டிகள் அழைச்சிட்டு தண்ணி மழை பெய்யும்போதெல்லாம் தர்காவிலையும் கோயில் கொண்ட இடத்துலையும் ஏதாவது மண்ட சத்திரத்துலையும் போய் படுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் எந்த ஒரு இதுவுமே பார்க்கல. ஆனால் ஓட்டு கேட்குறப்ப தவறாமல் கேட்டுறாங்க. சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் அரசின் அனுமதியோடு தொண்டு நிறுவனங்கள் 122 வீடுகளை கட்டின. அதில் 32 வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத நிலையில் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. அன்று முதல் 11 ஆண்டுகளாக வீடுகளின்றியே வாழ பழகிவிட்டார்கள் இப்பகுதி மக்கள். சுனாமி அடித்தும் வீடு கட்டி கொடுத்த வீடுங்க அப்படியே இருக்குது. அது ஒரு நினைவு சின்னமே இந்த அரசு வச்சிருக்கு. எங்களுக்கு கட்டின வீடுகளும் அப்படியே பாதி கட்டி முடிக்காமல் அப்படியே இருக்குது. இந்த அரசு என்ன தான் நடவடிக்கை எடுக்க போதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேது எங்களுக்கு. நாங்கள் இன்னும் அந்த சுனாமி அடித்த அந்த இதிலேயே நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த இது எங்களுக்கு மறையவே மாட்டேங்குது. சுனாமி மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட பல வீடுகள் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக அச்சத்துடன் கூறுகிறார்கள் அப்பகுதி மக்கள். மேலும் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கும் 32 வீடுகள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். உங்களுக்கு சுனாமி அடித்ததை இந்த 11 வருஷ காலத்தில் மறந்து போயிருந்தோம். ஆனால் இது நாள் வரை நீங்கள் சுனாமி அடித்த மறக்கவே கூடாதுன்ட்டு இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடை கட்டி கொடுக்காம பாதியோட நிப்பாட்டி போட்டு பாதி வீடு கட்டினதும் கட்டாமையும் போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் இதை சுனாமி மறக்கவே கூடாதுன்றதுனால வச்சுருக்காங்களா இல்லை எதுக்காக இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் செஞ்சுருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியல. சுனாமி குடியிருப்புகளை சீரமைக்க மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்தவித பலனும் இல்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விஷ்ணுவர்தன்.